கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம், அது மார்க் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 24 30 வரை நாம் வாசிக்க கேட்போம். நாம் வாசிக்கிற கவனிங்க. மார்க்கு 7 24 30 வரை. பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு விலகி தீருவின் திசைகளுக்கு போனார். அங்கே ஒரு வீட்டுக்கு சென்று ஒருவரும் அதை அறியாது இருக்க விரும்பி அவர் மறைவாயிருக்க கூடாமற் போயிற்று. அசுத்தாவை பிடித்திருந்த ஒரு சிறு பெண் இருந்தாள். அவள் தாய் உடனே அவரை பற்றி கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அவள் கிரேக்க ஸ்திரீ, சிரோபேனிகா நாட்டாள். தன் மகளை பிடித்திருந்த பேயை துரத்திவிடும்படி அவள் அவரை வேண்டிக் கொண்டாள். அவர் அவளை பார்த்து, முந்தி பிள்ளைகள் திருப்தியாகட்டும், பிள்ளைகள் ஆகாரத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது அழகல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேதையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகளுக்கு குழந்தைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே. அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பேய் உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்தபொழுது தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் நீங்கி விட்டதையும் கண்டாள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே ஒரு கிரேக்க நாட்டு ஸ்திரீயை பற்றி ஆண்டவர் தன்னுடைய வேதத்திலே இங்கே மார்க்கின் மூலமாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த பெண் ஆண்டவர் அந்த தீரு நாட்டின் திசைகளிலே வந்து ஒரு வீட்டிலே தங்கியிருக்கிற போது அவர் வந்திருக்கிறாள் என்று கேள்விப்பட்டு உடனே அந்த வீட்டிற்கு வருகிறாள். அவளுடைய மகளை ஒரு பேய் பிடித்திருக்கிறதாக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு சாதாரணமாக ஒரு மகனையோ மகளையோ பிசாசு பிடிக்கிற போது அவனுடைய நிலைமை மிகவும் கேடுபாடு உள்ளதாக மாறிவிடும். அதில் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா, ஏன்னா எடுத்த உடனே பிசாசு நமக்குள்ள என்ன ஆகிடாது, வந்து விடாது. ஒரு பிள்ளை கர்த்தருக்குள் இருக்கிற போது அந்த பிள்ளைக்கு கர்த்தர் முழு பாதுகாப்பையும் தருகிறார். அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாக வைத்து அவர் அந்த பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். எப்பொழுது அந்த பிள்ளை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறதோ அந்த இடத்திலே பிசாசு நுழைகிறதை பார்க்கலாம். ஏன்னா நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். பரிசுத்தம் இல்லாமல் அவரை ஒருவரும் தரிசிக்கவே முடியாது. அது நானாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய எந்த ஒரு ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களாகவும் இருந்தாலும் சரி, நம்மிலே பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல தேவன் வாசம் செய்ய முடியாது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. அந்த ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி விட்டால் அந்த இடத்தில் தேவன் இருப்பது இல்லை. அது அவர் சொன்ன வார்த்தை. எனக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆலயத்தில் நடைபெறுமானால் நான் அந்த ஆலயத்தை விட்டு விலகி போவது மட்டுமல்ல, அதை அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். அவர் அழிக்க வேண்டியதில்லை, நம்மளே பிசாசை வச்சு
பிசாசு என்ன பண்ணிடுவான், அதை முற்றிலுமா அழித்து அவனுக்கு சாதகமான ஒரு சபையாக மாற்றி விடுவான். பிசாசு எப்போ ரொம்ப வன்மையாக செயல்படுவான் என்று சொன்னால், நாம் எப்போ உண்மையாகவே தேவனை தேட ஆரம்பிக்கிறோமோ அப்போ அவன் என்ன பண்ணுவான், நமக்கு எதிராக செயல்பட ஆரம்பிப்பான். நம்ம சர்வசாதாரணமாக ஒரு கிறிஸ்தவன் என்ற பெயரில் ஆலயத்துக்கு வந்து போனால் அவன் கண்டுக்கிறதே கிடையாது, கண்டுக்கவே மாட்டான். போ நீ சாதா கிறிஸ்தவன் தான். உனக்கும் உலகத்தில் உள்ள எந்த ஒரு மகனுக்கும் என்ன இல்லை, ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீ சர்வசாதாரண ஒரு ஆள், நீ போ, உன்னால் எனக்கு எந்த விதமான கேடும் கிடையாது, உன்னால் எனக்கு எந்த பயமும் கிடையாது. பிசாசு யாரை பார்த்து பயந்து நடுங்குவான்? கர்த்தரை பார்த்து பயந்து நடுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து அவன் பயப்படான். யாரை பார்த்து பயப்படுறதில்லை? சர்வசாதாரணமாக உலகத்தான். அதனால்தான் சொன்னாரு ஆண்டவர், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில், உலகத்தில் இருப்பவன்னா அப்போ உலகத்தில் அவன் இருக்கிறான். இந்த உலக மக்கள் அவனை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதில் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்களை என்னன்னு சொல்றாங்க? பெயர் கிறிஸ்தவர்கள், பெயர் தான் கிறிஸ்தவன், ஆனால் அவன் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வது கிடையாது. இப்படி தான் அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கலாம். அப்போ எப்போ பயப்படுறான் பிசாசு அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற போது அவன் பயப்படுறான். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். என்ன பண்ண, ஆவிகளை அறிந்துணரக்கூடிய புத்தியையும் நமக்கு தருகிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஞானத்தை கொண்டு இருக்கணும்? வேத வார்த்தைகளை ஞானமாக கொண்டிருக்க வேண்டும். வேத வார்த்தைகளை கொண்டு என்ன பண்றோம்? பயப்படுறோம். சரியா? இயேசுவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கவே நான் வந்தேன் அப்படின்றார். ஏன் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் யாருடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க? பிசாசினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். பிசாசும் பாவமும் ஒன்றுதான். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பிசாசு சாக போறான். இரண்டாம் மரணமாகிய நரகத்திலே பிசாசு தள்ளப்பட போகிறான். வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்காகவும் அவனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நரகத்திலே பங்கடைவார்கள். அப்போ நரகம் என்பது நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் அல்ல, அது பிசாசுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஏன் மனிதன் போய் அதில் விழணும்? ஏன் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழவில்லை என்று சொன்னால், அப்போ யாருக்கு தான் ரெண்டு விஷயம் தான். ஒன்று, ஆண்டவருக்கு கீழ்ப்படினா பிசாசுக்கு நான் யார் பக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ யார் பக்கம் இல்லைனாலும் பிசாசு தான். ஏன்னா கடவுள் உண்டென்று கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், கடவுள் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னாலே அது பிசாசு சொல்கிற வார்த்தை தான். ஆனால் நான் யார் பக்கம்லாம் நான் நடுநிலைமையாக இருக்கிறப்பான்னு சொல்ல முடியாது. ஒன்று கர்த்தரை பற்றி கொண்டிரு, இல்லை பிசாசை தான் பற்றி கொண்டிருக்கணும். ஆற்றிலும் சேற்றிலும் ஒரு கால் வைத்திருக்க முடியாது என்று பழமொழி. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் இருக்க முடியாது. ஒன்று முழுமையாக ஆற்றில் இருக்க வேண்டும், இல்லை என்ன இருக்கணும், ஒன்று சேற்றில் இருக்கணும். நீ இப்படி இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்றாரு? நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுப்பெதுப்பாய் இருப்பாய் என்று சொன்னால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். அப்போ அங்க
எலியா தீர்க்கதரிசி ஒரு இடத்துல என்ன சொல்றார் நமக்கு தெரியும். இஸ்ரவேல் பாகாலை வணங்குகிற கூட்டம் இருக்கிறது. இஸ்ரவேலில் பாகாலை வணங்குகிற கூட்டம், கர்த்தரை வணங்குகிற கூட்டம். பாகால் தெய்வம் என்றால் பாகாலை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் தெய்வம் என்று சொன்னால் கர்த்தரின் பக்கம் வந்து நில்லுங்கள். அங்க ஒரு அற்புதம் நடக்கிறது. பாகாலின் தெய்வத்தை பின்பற்றுவர்கள் மாலை முழுவதும் என்ன பண்றாங்க, அந்த பலியை செலுத்தி ஆடி பாடி கொண்டாடி ரத்தம் வர வைத்து கொண்டு ஏற்றுக்கொள் எங்கள் பலியை என்று கதறுகிறார்கள். ஆனால் பதில் அளிக்கவில்லை. எல்லாம் முடிஞ்ச பின்னால அந்த பலி இடப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் மீது குடமுகுடமாக தண்ணியை ஊற்றுகிறார்கள். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான், இஸ்ரவேலின் தேவனே இந்த பலியை அங்கீகரியும் என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசி ஜெபித்த போது அக்கினியானது இறங்கி பற்றி போட்டது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அவரை துதிக்கிறதை நாம் அங்கே பார்க்கலாம். இப்போ ரெண்டு விதமான வாழ்க்கை வாழ முடியாது. இந்த உலக வாழ்க்கையிலே நான் சொல்றது நல்லா கவனிச்சுங்க. இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டால் பரலோக வாழ்க்கையிலே ஆண்டவரோடு கூட இருக்க முடியும். ரெண்டு ஒரே விஷயம்தான். இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் பரலோகத்திலே ஆண்டவரோடு கூட இருக்க முடியும். இல்லைன்னா இல்லை, நான் இதுக்கும் ஊழியம் செய்வேன், அதுக்கும் ஊழியம் செய்வேன், இப்படியே இருப்பேன், நான் வருவேங்க, ஞாயிற்றுக்கிழமையானா வந்துடுவேங்க, பண்டிகைக்கு வந்துடுவேங்க, ஆண்டவரை இங்கே ஆராதிச்சு தொழுது பாட்டு பாடி வசனத்தை கேட்டு போயிடுவேங்க. அதுக்கு பின்னால் அந்த 5 நாள் 6 நாள் என்ன தான் இருக்கும், உலக வாழ்க்கையில் இருப்பேன், ஆண்டவருக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னா நீ நிச்சயமாக போக முடியும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்போ பிசாசு ஒருவனை ஆளுகை செய்யறான்னா அவனுடைய நிலைமை மிகவும் கேடுபாடாக, இங்க ரொம்ப மோசமான நிலைமை. அந்த கிரேக்க பெண் என்ன பண்ணியோ சார், நான் சொன்னேன் பிசாசு எடுத்த உடனே வந்துட மாட்டான், நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கணும். சரியா? நாம் இடம் கொடுத்தால் தான் பிசாசு நமக்குள்ள வர முடியும். எப்படி இடம் கொடுக்க முடியும்? முதல் ஒரு சிறு பாவத்தில் நம்ம விழுகிற போது நமது மனதானது என்ன பண்ணுது, எச்சரிக்கை செய்கிறது, இது பண்ணுறது தப்பு, அதையும் மீறி பண்ணிடுறோம். பண்ண உடனே அந்த இடத்துல இருந்த பரிசுத்தாவியானவர் துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேசனம் சொல்லுது. பரிசுத்தாவினை துக்கப்படுத்திட்டோம்னா அவர் என்ன பண்ணுவார், அங்கேருந்து வெளியேறுவார். அப்போ பிசாசு அடுத்த வேலையை விதைப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக. எப்படி ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, நம்ம இந்தியாவை பிடிக்கிறதுக்கு முதல் இந்தியாவை பிடிக்கணும்னு யோசிக்கல, அவங்க வியாபாரம் செய்ய தான் வந்தாங்க. வியாபாரம் செய்ய வந்தவங்க வியாபாரம் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு போட்டியாக இன்னும் பல நாடுகள் இருக்குது. அதனால் வியாபார போட்டி ஏற்படுது. சர்வசாதாரணமாக வியாபாரம் பண்ணிட்டு போனால் வியாபாரம் பண்ணிட்டு அமைதியாக போயிருப்பான். ஆனால் அவங்களுக்குள்ள போட்டி இருந்தது. அதில் இடத்தை பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள வருது. அவன் பிடிக்கிறதோடு நம்ம அதிகமாக பிடிச்சி இந்தியா அப்படி பிடிச்சி கடைசியில் நம்மக்குள்ள ஒற்றுமை இல்லாததினால் என்ன பண்ணுறோம், நம்முடைய அரசர்களையே ஆட்சிகளை கவிழ்த்து அவர்களை கொன்று அந்த தேசத்தை தனக்குரியதாக்கி கொள்ளுகிறார். அதே தான் பிசாசும் கூட. பிசாசுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவான், ஒரு கரையானை போல நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அழித்து போவான். திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் அவனுக்கு வழி விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் சாமி என்ன சொல்றாரு, ஒரு பிசாசு இருந்த வீட்டிலேருந்து அந்த பிசாசு துரத்தப்பட்ட பின்னால் அது என்ன பண்ணுச்சு, அங்கேருந்து கிளம்பி போய் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு என்ன ஆகுது,
நான் எங்கே தங்குறதுன்னு எனக்கு தெரியல, திரும்பவும் நான் எங்கேருந்து வந்தேனோ அங்கேயே போவேன் அப்படின்னு போகும்போது, அந்த வீடுனா மனுஷன் அவன் அங்கே வந்து பார்க்கிற போது என்ன இருக்கான், அது நல்லா அலங்கரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறத பார்த்த உடனே அது உடனே போய் நுழையில, அதை போல 7 பிசாசுகளை கூட்டி கொண்டு போய் என்ன பண்ணிச்சான், அது ஆக்கிரமிப்பு செய்தது. அதே தான் இப்போ கெட்ட குமாரன் சொல்லி அதை வாசிக்கிறோம். ஆக்சுவலாக அது நம்ம கெட்ட குமாரன் சொல்லக்கூடாது, அவர் மனம் திரும்பிய மைந்தன் சொல்கிறோம். அவன் கூட தகப்பனை விட்டு என்ன பண்ணுறான், தூரமாக போயிட்டு எல்லாத்தையும் இழந்த பின்னால் நான் எங்கேருந்து வந்தனோ அங்கேயே போவேன், அந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணோம், எங்கள் அப்பா வேலைக்காரர்கள் கூட சம்பூர்ணமாக உணவு கொடுக்குற அளவு இருக்கிறார், வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறார், அவரிடம் போவேன். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், மனம் திரும்ப வேண்டும். அப்போ இந்த ஸ்திரீயினுடைய மகள் கொடுமையான பிசாசினாலே என்ன பண்ணிப்பா, அலைக்கழிக்க. ரொம்ப கடுமையான சூழ்நிலை வந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. வீட்டில் யாருக்கும் அடங்காது, கட்டி போட்டுருவாங்க, கை கால் கட்டுவாங்க, அப்படியே பயங்கரமாக இருக்கும் அந்த சூழ்நிலை. பிசாசு உண்மையாகவே சாதாரணமாக நம்மளை பிசாசு எப்படி ஆட்கொள்கிறான்னு சொன்னால், உலக பிரமாணமான இச்சைகளில் விழ வச்சு பாவத்துக்குள்ளாக தள்ளிடணும். இது ரொம்ப அதிகமாக விட்டுட்டோம்னா அவன் உண்மையாகவே நமக்குள்ள எப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள உண்மையாகவே வந்து வாசம் பண்ணுறாரோ அந்த மாதிரி பிசாசும் என்ன பண்ணுவோம், அப்படியே உள்ள நுழைவோம். பேய்கள் வந்து ஆளுகை செய்யும். அந்த வீடு ரொம்ப மோசமாக இருக்கும், அந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்கும், அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ஸ்திரீனுடைய மகள் பிசாசினாலே அலைக்கழிக்கப்படுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒருத்தன் வந்து சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட, என்னுடைய மகன் பிசாசினாலே அலைக்கழிக்கப்படுகிறான். அப்படியே தெருவிலெல்லாம் என்ன ஆகும், பேரட்டி எடுக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன் இதை சொல்கிறேன்னா, நாம் பாவத்திற்கு என்ன பண்ணணும், விலகி ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுது. பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும். இதை ஏன் ஆண்டவர் எனக்கு இதை பேச வைக்கிறாருன்னு விளங்கலை. ஆக்சுவலாக நான் ப்ரிப்பேர் வந்தது வந்து விசுவாசத்தை குறித்து. ஏன்னா இங்கே சொல்லப்பட்ட காரியம்லாம் விசுவாசத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஏன் இதை பேச வைக்கிறாருன்னு அவருக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, பிசாசு விரிக்கிற வலையில் போய் விழுந்து விடக்கூடாது. ஏதேன் தோட்டத்தில் அதுதான் நடக்குது. அவன் விரித்த வலையில் ஏவாள் போய் விழுந்துடுறான், சிக்கிடுறான். அப்போ எது நன்மை, அதுதான் சொல்றான், நன்மைக்கு ஏதுவான கனியும் தீமைக்கு ஏதுவான கனி, நன்மை தீமை அறியக்கூடிய கனியும் ஜீவனுக்கு ஏதுவான கனியும் ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஜீவனுக்கு ஏதுவான கனியை பற்றி சொல்லவே இல்லை, நன்மை தீமை அறியக்கூடிய கனியை பற்றி தான் சொல்றாங்க. அதை போய் சாப்பிடாத மகனான்னு தான் சொல்றாரு. அப்படின்னா நன்மை எது தீமை எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு அழகா சொல்லுது. ஒவ்வொரு முறையும் வந்து வசனத்தை கேட்கிறோம், நம்ம வாழ்க்கையை நாம் எப்படி நாம் அமைத்து கொண்டிருக்கிறோம்ன்றது தான் இங்க முக்கியமானது. நிருப பகுதியில் வாசிக்க கேட்டோம். என்னன்னு, நாம் ஆலயத்துக்கு வருகிற போது ஐஸ்வர்யவான்களுக்கு முக்கிய இடத்தை கொடுக்குறோம். ஒரு ஏழை வந்தான்னா அவனை வா கீழே வந்து உக்காரு, இங்க பக்கத்தில் வந்து உக்காரு, அங்கே உக்காரு அப்படின்னு சொல்றோம். ஆனால் ஆண்டவர் அங்கே யாக்கோபு மூலமாக என்ன பேசுகிறான்னு சொன்னால், ஐஸ்வர்யவானுக்கு ஐஸ்வர்யம் மிகுதியாக இருக்குதே தவிர அவனுக்கு விசுவாசம் கிடையாது, குறைந்த விசுவாசம் தான். ஆனால் ஒரு ஏழைக்கு அதிகமான விசுவாசம் இருக்கிறது என்பதை அங்கே அவர் சுட்டி காண்கிறார். ஒரு ஏழைக்கு அதிகமாக விசுவாசம் இருக்குது. ஏன்னா அவன் ஐஸ்வர்யவான் அவனுடைய பணத்தை நம்பிக்கொண்டிருக்கிறான். ஒரு ஏழை வந்து ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிறான். தன்னுடைய அன்றாட வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு தேவையை சந்திப்பார், அடுத்த வேலைக்கான இதை நடத்துவார்.
என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் இல்லை, அவருடைய பாதத்தில் அமர்ந்து என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், அதுதான் எதிர்பார்ப்பு. ஆனால் பணக்காரன் தன்னுடைய சம்பூர்ணத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறான் என்று வேதம் கூறும். ஒரு ஏழை விதவை என்ன பண்றா? தனக்கு இருந்ததை எல்லாம் கொடுத்து, அதுதான் விசுவாசம். அடுத்த வேலைக்கு என்னன்னு தெரியாது, ஆனா யார் மேல விசுவாசம்? ஆண்டவர் மேல் விசுவாசம். அதுதான் இங்க முக்கியம். விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான். முதல் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். ஆனா அதே அதிகாரத்தில் என்ன சொல்லுது? விசுவாசம் தேவைதான். விசுவாசம் தேவை. விசுவாசித்தா போதுமா? போதுமா? என்ன சொல்ற வசனம்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அது என்ன கிரியை? நீ கொஞ்சாவது இடத்த விட்டு நவருப்பா. ஆண்டவரே எனக்கு நடக்கவே முடியல, அப்படியே படுத்துருந்தீங்கன்னா நடக்க முடியாது, நடக்க முடியாது. என் காலை குணமாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நீ 2 ஸ்டெப்பு எடுத்து வை. அதுதான் விசுவாசம். ஐயோ என் பிள்ளை எங்கே சேர்க்கறதுனே தெரில, பணம் இல்லை, எடுத்துன்னு போய் முதல்ல சேரு. ஆண்டவரை பற்றி கொண்டு விசுவாசமாக இருக்கு. எந்த விதத்திலேயாவது தேவைகள் சந்திக்கப்படும். இதுதான் ஆண்டவர் உணர்த்துகிற காரியம். அப்போ கடுகளவு விசுவாசம் இருந்தால் பெரிய மலையும் பெயர்ந்து போக சொல்லுகிறார். கானான் ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் குறைந்து போகிறது. ஆண்டவர் என்னன்றாரு? அவங்க அம்மா போய் கேட்குறா, என் வேலை இன்னும் வரலமா அப்படின்னுறாரு. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லிட்டு போகுது? அவர் என்ன சொல்கிறார்? அதெல்லாம் செய்யுங்கப்பான்னு வேலைக்காரர் பார்த்து சொல்லி. அப்போ அந்த கச்சாடில் தண்ணீர் ஒப்புங்கப்பா. என்னத்துக்கு தண்ணி? திராட்சை ரசம்லாம் தண்ணியாக போடணும் அப்படின்னு அவருக்கு யோசிக்கல. அவர் சொன்ன மாதிரி அவங்க சொன்னாங்க. அந்த அம்மா அந்த கட்டளை கீழ்ப்படிந்து அவங்க என்ன பண்ணாங்க? செயலாற்றினாங்க, தண்ணி ஊற்றினாங்க. அதுதான் திராட்சை ரசம். அதுதான் என்னது? கிரியை. கிரியை அதுதான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாகமான் என்கிற மனிதன் இருந்தான், தெரியும், குஷ்டரோகி. அவங்க வீட்டில் ஒரு சின்ன வேலைக்காரி, அவ பேர் கூட என்ன இல்லை, பைபிளில் இல்லை, வேலைக்காரி. அவளுக்கு ஒரு ஆசை, என்னுடைய எஜமான் என்ன ஆயிடணும், நல்லா ஆயிடணும். உடனே அவ சொல்கிறா, வந்து சின்ன பொண்ணு, எங்கள் ஊரில் ஒரு பெரிய தீர்க்க தரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போனீங்கன்னா இது நல்லா ஆயிடும். நாகமான் என்ன பண்ணுறான்? விசுவாசித்துட்டு போகிறான். தான் விசுவாசம். என்ன சின்ன பொண்ணு அப்படின்னு யோசிச்சான்னா அவனுக்கு அந்த குஷ்டரோகம் நீங்கி இருக்காது. அங்கே பாருங்க, இங்கேருந்து அவன் கிளம்பி போயிட்டு எலிசா கிட்ட போகிறான். எலிசா என்ன சொல்கிறாரு? வந்து கூட பார்க்கல, வெளியே கூட போய் பார்க்கல, உள்ளதே சொல்லி அனுப்புறார். போயிட்டு யோர்தான்ல 7 தரம் அவனை மூழ்கிட்டு போக சொல்லணும். என்ன நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறோம், நான் ஒரு படை தளபதி, இஸ்ரவேல் ராஜாவே என்னை பார்த்தா அலறுவான், அப்படிப்பட்ட ஒரு படை தளபதி நான், என்னை வந்து வெளியே கூட பார்க்கல அப்படின்ட்டு, சரி போகலாம், நம்ம எல்லாம் கிளம்பணும். உடன் வந்த சேவகர்கள் என்ன சொல்கிறாங்க? ஐயா, அந்த பெரிய காரியத்தை ஏதாவது சொல்லி தான் நீங்கள் செஞ்சுப்பீங்க, அந்த பெரிய மலையை கூட உடச்சி எட்டுனா கூட அதை கூட எங்களை வச்சு என்ன போய் உடச்சிடுப்பேன், ஏதோ பெரிய காரியம் ஏதாவது சொல்லி தான் செஞ்சுப்பீங்க. அவர் ஒன்றும் சொல்லியே, 7 தரம் போய் அந்த யோர்தானில் முழுகுன்னு தானே சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அது அவன் சரி, அந்த கீழ்ப்படுதல் எல்லாம் சின்னவனாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அந்த கீழ்ப்படுதல் அங்கே முக்கியமானது. ஏதோ ஒரு வார்த்தை,
ஆண்டவர் பல வழிகளில் நமக்கு என்ன பண்றார், உணர்த்தி கொண்டே இருக்கிறார். யார் மூலமாவது உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அது உண்மையானதா அப்படின்றத, நமக்கு நன்மையா இருக்குமானா அது உண்மையானதா இருக்கும், தீமையா இருந்தா அது பிசாசு உண்டாகிறதா இருக்கும். இதில் விளங்கணும். ஏன்னா கர்த்தர் நமக்கு எப்பவுமே நன்மை குறித்ததே என்ன பண்ணுவார், அவர் யோசிப்பார், செய்வார். அதனால் இந்த காரியம் நன்மை. இப்போ அவனுக்கு தேவை அவன் உடலில் என்ன ஆயிடணும், குணமாயிடணும், அதுதான் அவனுக்கு நன்மை. அதனால் சின்ன பொண்ணு சொன்னதே கேட்டுட்டு வந்துட்டான். அடுத்தது வந்து பார்த்த சூழ்நிலை சரியில்லை, ஆனாலும் தன்னுடைய வந்த ஊழியர்கள் சொல்வதை கேட்டு 7 தரம் போய் முழுகின உடனே அவனுடைய சரீரமானது சிறு பிள்ளையினுடைய சரீரத்தை போல மாறி போனது. இதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் மங்கி தான் போவோம். நமக்கு வர சூழ்நிலையை பார்த்தா என்ன ஆகிடும், மங்கி போயிடும். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ணோம், மங்கி இருக்கிற தீயை அணைக்காதவர். அதனால ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், பெருக பண்ணும்னு ஜெபம் பண்ணோம். இழந்து போயிடும். நமக்கு பல துன்பங்கள் வருகிறது, சோர்ந்து போவோம். இந்த நேரத்தில் என்ன சொல்லணும், என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. நான் விசுவாசத்தில் குறைவுள்ளவன் சுவாமி, எனக்கு விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. அவன் உண்மை விட்டு எந்த சூழ்நிலையும் என்ன பண்ண முடியாது, கூடாது, விலகியே போகக்கூடாது. அப்போ இந்த ஸ்திரீயானவள் இன்னும் ஒரு சில சுவிசேஷ பாகங்கள் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அந்த பெண் அவர் அங்கே போயிட்டு இருக்கிற வீட்டுக்கு போயிடல, அவர் போயின்னே இருக்கிறாரு. இந்த பெண் என்ன பண்ணுறா, விடாமல் அவளை தொந்தரவு செய்து கொண்டே போகிறான். ஆண்டவரே என் மகளை காப்பாற்றுங்க, வெயினாலும் துன்பப்படுறான்னு அவர் கேட்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறார். போட வரக்கூடிய சீஷர்கள் என்னன்றாங்க, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருங்களா அவள் போட்டோம், எவ்வளோ நேரம் தொந்தரவு பண்ணுகிறா, ஏன் அப்படி பண்ணுறீங்க, அவளை ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவள் போயிடுவாள்ல, முடியாது செய்யிட்டோம், ஏதோ ஒன்று சொல்லிட்டு அனுப்புங்க அப்படின்றான். ஆனால் அவள் விடாமல் தொந்தரவு பண்ணே வரா. அப்போ தான் அந்த வார்த்தை சொல்கிறாரு, அம்மா இஸ்ரவேலருக்காக தான் நான் வந்தேன், மற்ற ஜனங்களுக்காக வரல. பிள்ளைகளுக்கு கொடுக்குற அப்பத்தை எடுத்து என்ன பண்ண முடியாது, நாய்க்குட்டிங்களுக்கு போடுறது இல்லையே அப்படின்றார். அந்த பெண் அது கேட்டு என்ன இல்லை, மனம் உடஞ்சி போயிடல, மெய்தான் ஆண்டவரே, ஆனால் மேதையிலிருந்து விழக்கூடிய சிந்தக்கூடிய அந்த உணவு துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் உண்ணும் அல்லவா, அந்த மாதிரி யோசித்து இன்னைக்கு ஒரு நன்மையை செய்யுங்க. அதில் அப்படி தான் இருக்குது, அதெல்லாம் சொல்லலை. ஆனால் என்ன பண்ணோம், அதனுடைய அதுதான் கீழே விழுந்து சாப்பிடணும்னு அர்த்தம், எனக்கும் உதவி செய்யுங்க அப்படின்றது அதனுடைய அர்த்தம். ஆண்டவர் தனக்கு சுற்றி இருக்கிற திரும்ப பார்த்து என்ன சொல்கிறாரு, அது இந்த இதில் பகுதியில் இல்லை, இஸ்ரவேலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. இப்போ அந்த மாதிரி ஒரு விசுவாசம் ஆண்டவரிடம் போயிட்டா கிடைக்கும் அப்படின்ற அந்த விசுவாசம். அதனால அப்போ கூட பாருங்க, அவ சொல்லிட்டீங்க வாங்க எங்கள் வீட்டுக்குன்னு கூப்பிடல, போ உன் மகள் என்ன ஆயிப்பா, பேய் நீங்கி சொஸ்தமாக இருப்பான்னு நீங்கள் சொன்ன உடனே அவள் கிளம்பி போயிட்டான். நடக்குமா நடக்காதா என்ன பண்ணல, யோசிக்கவே இல்லை. நேராக வீட்டுக்கு போய் பார்த்தா அவளுடைய மகள் அங்கே எப்படி இருக்கிறா, எழுந்து உட்கார்ந்து இருக்கிறான். ஒருவேளை கைகளெல்லாம் கட்டப்பட்டு இருக்கலாம், கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில், உடலெல்லாம் என்ன இருக்கும், பிசாசு பீறி போட்டிருப்போம். அந்த காயங்களெல்லாம் இல்லாதவள் அவள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கலாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, காலம் கொடிதாக இருக்குது, ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அதனால ஆலயத்துக்கு வருகிற போது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவருக்கு கொடுங்க. உள்ள நம்ம வந்திருக்கிற இடம் பரிசுத்தம் என்பதை மறந்தே போகக்கூடாது. நம்மளை விட
புற மதத்தினர் எப்படி இருக்கிறாங்கன்றதை கொஞ்சம் யோசிப்பார். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி விடலை. என்னுடைய பிள்ளைன்ற உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து இந்த ஆலயத்தில் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் அவருக்கு கொடுத்து தான் ஆகணும். ஏனென்றால் இந்த இடத்துல அவர் நம்ம அறிக்கை பண்ணலைன்னா அவர் பிதாவின் முன்பாக நம்மை அறிக்கை பண்ண மாட்டேன் அப்படின்ற திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். உலகத்தின் முன்பாக என்னை அறிக்கை செய்யாதவன் எவனோ அவனை பிதாவின் முன்பாக நான் அறிக்கை செய்வது கிடையாது. அப்படின்னா நான் அர்த்தம், இந்த உலகத்தில் என்னை பற்றி கொண்டு பரிசுத்தமாய் வாழாதவன் எவனோ அவன் பரலோகத்திலே என்னோடு கூட வசிப்பதற்கு அருகதையற்றவன் என்பதை ஆண்டவர் சொல்றார். நிறைய வாழ்க்கை இருக்கு. இந்த உலக வாழ்க்கை பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். ஆனால் அதன் மேன்மை பிரயாசமும் சஞ்சலமுமே என்று வேதம் கூறுகிறது. ஆனால் ஆண்டவரோடு இருக்கிற வாழ்க்கை நித்திய காலமானது. மறந்து போவாதீங்க, இந்த உலகத்திலே அவருடைய 1000 வருட அரசாட்சி இருக்கு. வேதத்தை பட்சம்னா தெரியும். ரெகுலராக ஆலயத்துக்கு வந்து அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுங்க. 1000 வருட அரசாட்சினா என்ன? இந்த உலகத்தில் ஆண்டவருடைய ராஜ்யம் 1000 வருடம் நடக்க போகிறது. அதிலே அவர்களுடைய பிள்ளைகள் அரசாளுகை செய்வார்கள். அப்போ 100 வருஷம் பெருசா 1000 வருடம் பெருசான்றதை யோசிச்சுங்க. ஒன்று. அடுத்து ரெண்டாவது, நித்திய காலமாக எங்கே இருப்போம்? பரலோகத்தில் இருப்போம். அது ஒரு வாழ்க்கை. 2 வாழ்க்கை ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிறார். ஆசீர்வாதமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு எங்கே நாம் துன்பத்தினூடாக தான் கடந்து போனோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர் வைத்திருக்கிற பாதை துன்பத்தின் பாதை தான். துன்பத்தின் பாதை அவர் வைக்கல. பிசாசு கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை அண்டி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி பல இடையூறு, முள், அது கல், முள் எல்லாத்தையும் போட்டு அந்த பாதைகளை அடைச்சி வச்சிருக்கிறான். ஆனால் அந்த பாதையில் தான் ஆண்டவர் நடந்து போயிருக்கிறார், நமக்கு காண்பித்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் ஒரு முடிவு எடுத்து நான் ஆண்டவருக்காக வாழ்வேன், ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கை இருக்கும், காரியங்கள் நடக்கும், அவரை மீறி எதுவும் செய்ய மாட்டேன். ஏன்? ஆண்டவருக்கு ஒரு சித்தமான வாழ்க்கை வாழணும். நம்ம ஏன் யோசிக்கக்கூடாது? நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வச்சுப்பார் இல்லையா? நம்மை குறித்து கண்டிப்பாக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அது என்ன திட்டம் ஆண்டவர்னு அவருக்கு ஒப்பு கொடுத்து அதன்படி நடக்கணும். நீங்கள் என்ன குறித்து என்ன திட்டத்தை பேசுங்க, மனம் விட்டு ஆண்டவரோடு பேசுங்க. என்னை குறித்து என்ன திட்டத்தை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே? அது எப்பவுமே உயர்வானதாக இருக்கும். அவை ஒன்றும் தாழ்மையானதாக இருக்காது. ஆகவே இன்றைய தினத்தில் உங்களுக்கு விசுவாசம் அது எப்படி இருக்கும்? செத்ததாய் இருக்கக்கூடாது, அது ஜீவனை கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமாம்.